Okay. Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபியூஷன் டிஷ் பார்க்க போறோம். அது ஃபியூஷன் டிஷ் ஒரு tacos stuffed with quinoa. அது எப்படி பண்ணலாம்ன்றத நான் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க ingredients குள்ள போய்டலாம். ஓகே, இதுக்கு பேர் டாக்கோஸ். இது டாக்கோ ஷெல். இது ரெடிமேடாகவே கிடைக்கிது. நான் கடையில் ரெடிமேடாக வாங்கிட்டேன். இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, கார்ன்ஃப்ளவரில் வந்து டோ மாதிரி பிசைஞ்சிட்டு அதை ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி இது பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. இதுதான் டாக்கோ ஷெல்ஸ். இது மெக்சிகனில் ரொம்ப ஃபேவரட்டான இது. அதே மாதிரி ரெட் பெல் பெப்பர், கொடமிளகா, அப்புறம் இந்த க்ரீன் பெல் பெப்பர், இதுவும் கொடமிளகா, அதுக்கப்புறம் வந்து டோஃபு நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப் கொரியாண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 நம்பர் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதுதான் கினிவான்றது ஒன்றும் இல்லை, ஒரு சிறு தானியம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இது ஹை இன் ப்ரோட்டீன் கண்டென்ட், வெரி ஹை இன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். இது வந்து ரொம்ப நல்லது இது சாப்பிட்றது. அதே மாதிரி வந்து இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன். இது வந்து மெக்சிகன் பவுடர். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இது வந்து பப்ரிக்கா பவுடர் இருக்குது, அதாவது சில்லி பவுடரு, பப்ரிக்கா பவுடர், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடரு, கொஞ்சோண்டு ப்ரௌன் சுகர். இது மசாலா மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சோயா சாஸ், ஏன்னா வந்து ஏஷியன் டச் இருக்கிறனால கொஞ்சம் சோயா சாஸ் இருக்குது. சோயா சாஸு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். வாங்க இதை நான் எப்படி பண்ணலான்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதாவது சோயாபீன் தான் டோஃபு வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஏன் ஃப்ரை பண்ணுறோன்னா, அது வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் அது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி க்ரன்ச்சியாகவும் இருக்கும், ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால அதில் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து டோஃபு இதில் ஆட் பண்ண போகிறோம். இது லைட்டாக அவுட் சைட் சியர் பண்ணால் போதும், ஜாஸ்தியாக ஒன்றும் இது பண்ண வேண்டாம். மெக்சிகன் டிட்பிட்னு சொல்லலாம், இந்த ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். இது இது ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து லைட்டாக 4 பக்கத்தையும் நம்ம சியர் பண்ணால் போதும். அப்போ உங்களுக்கு பிரேக் ஆகாமல் அழகாக முழுசாக அழகாக இருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் பேட் ஃப்ரை, அதாவது நம்ம ஆயில் இருக்குல்ல, அதெல்லாம் டிஷ்யூ பேப்பரில் ஆட் பண்ணி டிஷ்யூ பேப்பரில் போட போகிறோம் நம்ம. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, பேனில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சுட வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அதுக்கு உண்டான ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஆனியன், சாப் பண்ண ஆனியன் 2 நம்பர் இருக்குது, இதை ஆட் பண்ணுறோம். ஆனியன் நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் இது பேர் ஸ்வெட்டிங் சொல்லுவாங்க. இது ஆனியன் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேப்சிகம், கொடமிளகாலாம் ஆட் பண்ணிவிட்டு கினியோவா மிக்ஸ் பண்ண போகிறோம். கினிவான்றது வந்து ஒரு நல்ல ஒரு சிறுதானியம். இது வந்து சவுத் அமெரிக்கனில் ஃபேமஸான ஒரு சிறுதானியம். அது வந்து இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இந்த டாக்கோ ஷெல்ஸும் நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கிது. இந்த டாக்கோஸ்லேயே வந்து நம்ம நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம். நம்ம நிறையா இந்தியன் டிஷ்ஷஸும் அதில் பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னோன்னா, இப்போ டாக்கோஸ்லேயே வந்து ஸ்டஃபிங் வந்து நீங்கள் வந்து இந்தியன் சாட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, சாட் ஐட்டம்ஸ் பண்ணுறத கூட நீங்கள் அதில் ஸ்டஃபிங் பண்ணி இது பண்ணலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இப்போ இது நல்லா இதுவாகிடுச்சு.
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்மால் டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அதாவது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் எதாவது குக் பண்ணுறீங்க, அது எதாவது அடி பிடிச்சிடுதுன்னா உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய பாத்திரத்தில் இல்லை பெரிய கண்டெய்னரில் வந்து ஐஸ் க்யூப்ஸு லிட்டில் பிட் வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அடி பிடிச்சதை வந்து நீங்கள் அதுக்குள்ளே வச்சுட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிச்ச ஸ்மெல் வந்து ஆவியாக போயிடும். உடனே கண்டெய்னரை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இது ஒரு டிப்ஸு. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ரைஸ் குக் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் குக்கரில் ரைஸ் குக் பண்ணுறீங்கன்னா ரைஸோட கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு சொட்டு இல்லைன்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸு இல்லைனா வினிகர் அது லைட்டாக நீங்கள் அதில் ரைஸில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரைஸோட கலர் சேஞ்ச் ஆகாது, நல்லா வெள்ளையாக இருக்கும் ரைஸ் உங்களுக்கு. இது என்னோட 2 டிப்ஸு. இது ஆக்சுவலாக சாப் ஜிஞ்சரும் சாப் கார்லிக்கும் நீங்கள் வேணால் தான் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இது குடமிளகா ஆட் பண்ண போகிறேன். வந்து இந்த குடமிளகா ஆட் ஏன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும் போது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் சாப்பிடவே. ஏஷியன் டிஷ்ஷில் நீங்கள் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பெப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது குடமிளகா யூஸ் பண்ணுவாங்க. லைட்டாக வதக்குனா போதும், குடமிளகா வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். அது குடமிளகா லைட் அவ்வளோதான், குடமிளகா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து கினியோவை ஆட் பண்ண போகிறோம். இப்போது நான் வந்து 4 போர்ஷன்ஸ் பண்ணுறேன். நான் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கினியோவா வந்து எப்படி குக் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த கினியோவா வந்து நான் ஆல்ரெடி குக் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த கினியோவா வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இந்த கினிவா சீடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை பாயில் பண்ணணும். பாயில் வாட்டரில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த கினியோவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக 13 நிமிஷம் எக்ஸாக்ட்லி 13 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கினியோவா வந்து நல்லா அப்படியே அது ஓப்பன் ஆகி அது நல்லா வெள்ளையாக அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது நீங்கள் வேணாலும் சாப்பிட்டு கூட பார்க்கலாம். ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரா கினியோவா வந்து உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், கடிக்கவே முடியாது. அது நீங்கள் பாயில் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதுதான் பாயில்டு வாட்டரில் 13 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த கினியோவா வச்சுட்டு நீங்கள் நிறையா டிஷ் பண்ணலாம். சாலட்ஸ் பண்ணலாம் கினியோவா வச்சுட்டு. கினியோவா வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. அதுவும் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தாங்கன்னா டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து உடம்புல வந்து நீர் சக்தி அதிகமாக இருந்ததுன்னா கினியோவா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வெளியே ஏற்றிடும். அதே மாதிரி ஹை இன் ப்ரோட்டீன் அண்ட் அது ஹை இன் ஃபைபர் ஆஸ் வெல். ஃபைபர் நிறையா இருக்கிறனால வந்து இஃப் இன்கேஸ் யாருக்காவது கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கினியோவா. லைட்டாக அதை குக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து நான் மெக்சிகன் மசாலா சொன்னேன் இல்லையா, இது பேர் கஜுன் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெக்சிகன் மசாலா இதை வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறப்போ இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இது ஸ்பைஸியாக இருக்கிறனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1.5 டேபிள் ஸ்பூன். நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து சோயா சாஸ் வந்து ஒரு ஹாஃப் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து சால்ட்டோட லெவலில் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். நீங்கள் சால்ட், ஏன்னா சால்ட் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக போடக்கூடாது. ஏன்னா சோயா சாஸில் சால்ட் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து சோயா சாஸில் கொஞ்சம் சால்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து இதுலேயும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அதை நம்ம மெக்சிகன் மசாலா பண்ணோன்னா அதுலேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அதை கம்மி பண்ண முடியாது. ஃபைனலி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து கொஞ்சோண்டு சாப் கொரியாண்டர் இருக்குது. சாப் கொரியாண்டர் ஆட் பண்ணணும். இப்போ உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணுங்கள். இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏஷியனுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லாயிருக்கும். நான் வந்து சாப் கொரியாண்டர் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி. இதை வந்து எப்படி அசம்பிள் பண்ணலாம், எப்படி செட் பண்ணலாம், எப்படி பிளேட் பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். இது வந்து அதை வந்து நான் கார்னிஷாக ஆட் பண்ணிட போகிறேன். அப்போ வந்து இது கலர்ஃபுல்லாக இருக்கும் டிஷ்ஷே பார்க்கவே. அவ்வளோதான், லைட்டாக ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து டாக்கோ ஷெல்ஸில் நான் ஸ்டஃப் பண்ண போகிறேன். எப்படி பிளேட் பண்ணலான்றதை காமிக்கிறேன். இந்த டாக்கோ ஷெல்ஸை வந்து நான் ஸ்டஃப் பண்ண போகிறேன் கினிவா மிக்சரை. இந்த டாக்கோ ஷெல்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை ஃப்ரை பண்ணும் போது வந்து இந்த 2 எண்டையும் வச்சு நீங்கள் டாங்கை வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும், இல்லைனா இந்த 2 சைடும் ஒட்டிக்கும். அது என்னோட ஒரு சிம்பிள் டிப்ஸ் அது. இப்போ வந்து இது உள்ளே இப்படி ஸ்டஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது எவ்வளோ இது இருக்குமோ அவ்வளோ ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷும் கூட. இவ்வளோ தான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓகே, சுவையான ஸ்டஃப்டு கினிவா டாக்கோஸ் ரெடி. நான் எப்படி பிளேட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்றைக்கி டாக்கோ ஸ்டஃப்டு வித் கினிவான்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.